எல்லாருக்கும் வணக்கம். நான் புத்தகம் வாங்குறதுக்காக தான் வந்தேன். இன்னும் நான் புத்தகம் வாசிக்கல. அதனால அத பத்தி என்னால நெறைய பேச முடியாது. பட் ஐ ஃபீல் வெரி ஹேப்பி. என்னன்னா, ஒரு கூகையிலருந்து வரவங்க இயக்குனரா வராங்கங்கிறதுடைய அத தாண்டி ஒரு எழுத்தாளர் அங்கருந்து ஒரு நாவலாசிரியர் உருவாகிறத ரொம்ப சந்தோஷமா நான் பார்க்குறேன். ஸோ கூகை என்பது திரும்ப திரும்ப சினிமா நம்ம திரைக்கதை எழுதணும், டைரக்டர் ஆகணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கு நல்ல இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் உருவாகணுங்கிறத நான் விரும்புறேன். ஸோ அதுதான் சினிமாவுடைய அடுத்த கட்டமா நான் நெனைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லணும்னு நெனச்சேன் அப்டின்னா, தமிழ்ல இன்னைக்கு கான்டெம்பரரியா இருக்கிற நவீனம் இன்றைய இளைஞர்கள் கிட்ட ஃபிக்ஷன் ரைட்டர் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. குறிப்பா தலித் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அதனாலேயே என்ன மாரி ஆட்கள் திரும்ப திரும்ப ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாரியே கூப்பிடப்பட்டிருக்கு. நான் நெறைய எழுதுறதும் இல்ல. ஏன் நெறைய பேர் எழுத மாட்றாங்க? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நவீனமா நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன? இன்னைக்கு இருக்கிற நவீன மனம் எப்படி ஒரு தீண்டாமைய சந்திக்குதுன்னு இருக்குல்ல, அது அது ரொம்ப நெறையா இருக்கு ஆக்சுவலா. அது நெறைய பேர் நம்ம எழுதலாம் அப்படின்ற மாரி தோணுது. சினிமாவா தான் எடுக்கணும். நம்ம அந்த கதைய திரைக்கதையா தான் சொல்லணும். நம்ம டைரக்டரா தான் ஆகணுங்கிறது ரொம்ப உங்களுடைய கனவுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எடுத்த உடனே டைரக்ட்டா அந்த ஃபார்மேட்குள்ள போகும்போது நெறைய கலைகள் இருக்கும். கலை நான் சொல்றது எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். இப்ப இந்த எக்ஸ்ட்ராஸ நீங்க ஒரு ஒரு குறுக்கு வழியா நான் சொல்றது என்னன்னா, நீங்க நாவல் எழுதலாம் ஆக்சுவலா. ஒரு திரைக்கதை எழுதணுன்றதுக்கு முன்னாடி அத நாவலா எழுதலாம். லேட்டரல் ரைட்டிங்ன்னு சொல்லுவாங்க. திரைக்கதை நீங்க லேட்டரல் ரைட்டிங்ன்னா, என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுறது. ஓகே. அதனுடைய மொழியை பற்றி, அதனுடைய வடிவத்தை பத்தி, அதனுடைய கான்ஃப்ளிக்ட்ட பத்தி கவலைப்படாம, ஒரு தான் தோன்றித்தனம் இருக்கும் அந்த ரைட்டிங்ல. அது ஆங்கிலத்துல சப்ளைம்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சன்னதம். ஸோ அது எத பத்தியுமே கவலைப்படாது. நம்ம அப்படி எழுதி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. நீங்க எடுத்தோனே திரைக்கதை அது ஒரு நாவலா கூட மலர்ச்சி அடையும். ஸோ அது அது உங்களுடைய வட்டாரம் சார்ந்து, உங்களுடைய நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் சார்ந்து அப்படி எழுதுங்க. அது 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 சிறுகதையா கூட எழுதலாம். ஒரு நாவலா எழுதுறதுக்கு முன்னாடி சிறுகதையா கூட எழுதலாம். இல்ல கவிதையா எழுதலாம். ஸோ இது என்ன ஆகும் ஒரு கட்டத்து மேலன்னா, நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒரு 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 ஒர்க்க பண்ணியிருப்போம். ஒரு சிறுகதை எழுதியிருப்போம், ஒரு கவிதை எழுதியிருப்போம், ஒரு நாவல் கூட எழுதியிருப்போம். ஸோ அதனால நீங்க கூகையில இருக்கிறவங்க பெரும்பான்மையான நண்பர்கள் இயக்குனரா ஆகணுங்கிற கனவு எவ்வளவு முக்கியமோ, அதுக்கு திரைக்கதை எழுதணுங்கிற பிரஷர்க்குள்ள ரொம்ப போக தேவையில்ல. எழுதி பாருங்க உங்களுடைய கதைய, உங்களோட லைஃப. நெறைய தவிக்க தவிக்க எழுதுங்க. இப்ப ஆதவன் தோழர் நெறைய மேடைகள்ல அவர் சொல்லுவாரு, இலக்கியம் பத்தின அந்தஸ்த பத்தி, இலக்க பத்தின வரையறைகள பத்தி கவலைப்படாதீங்க. அது யாரோ ஒருத்தவங்க உருவாக்குறது. அது மாறிட்டே இருக்கும். ஆனா, அது எங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும் நமக்கு வருதுன்னா, நம்ம முதல்ல எழுதணும் அது ஆக்சுவலா. ஸோ அந்த வகையில அப்படிப்பட்ட ஒரு 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 வகைமைக்குள்ள ஆனந்த் ரொம்ப துணிச்சலா இந்த நாவல் எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆனந்த் மீது. அவர் திரும்ப டைரக்டராவும் அவர் ஆகப் போறாருன்ற அதுதான் நான் சொல்றேன். இப்ப அவன் நெனச்சா அந்த படத்தையும் இதையும் அவர் எடுக்கலாம், படமா எடுக்கலாம். இல்ல இன்னொரு நாவல் எழுதலாம். ஒரு பஃபர் டைம இன்னைக்கு தெரியும். நீங்க கூகையில இருக்கீங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் ஒருத்தர்கிட்ட போய் சேர்றதுக்கு, நீங்க படம் பண்றதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரியும். இந்த இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மலாம் ஒரு கதையோட தானே இந்த சமூகத்தில நம்ம சுத்துறோம். மற்ற எல்லோரையும் விட நம்மகிட்ட நெறைய கதைகள் இருக்குல்ல. ஏன்னா நம்ம நெறைய கான்ஃப்ளிக்ட்ட சந்திக்கிறோம். சமூகம் சார்ந்து, தனிப்பட்ட மனிதன் சார்ந்து, நெறைய சமூக சவால்கள சந்திக்கிறோம். இந்த சவால்கள எவ்வளோ நாள் நம்ம நினைவுகள்லயே சேகரம் பண்ணிட்டே இருப்போம். எடுத்த உடனே ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் அப்படி இல்லல்ல. ஸோ இந்த டைம் எவ்வளோ புரொடக்டிவா யூஸ் பண்ண முடியும்? இத நீங்க சிறுகதைகளா, ஒரு நாவலா எழுதுனீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில ஒரு மார்ஜினலைஸ்ட் டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப தேவை இருக்கு. ஏன்னா நம்மளால இன்னைக்கு ஏன் ஒரு ஒரு தலித் அல்லாதவர்களோட தலித் டெக்ஸ்ட்ட இன்னைக்கு சினிமாவா சொல்றதுக்கும், ஏன் ஏன்னா, அது இன்னைக்கு சமூகம் மேலும், 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 மேலும் அடுத்த கட்டத்துக்கு இந்த பாலிடிக்ஸ்னுடைய லேயர் புரிஞ்சுக்க விரும்புது. இப்ப ஒரு தலித் பாலிடிக்ஸ தலித்துகள் படமா எடுக்குறாங்க, தலித்துகள் நாவலா எழுதுறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கு. அதே ஒரு நான் தலித் அத பண்ணும்பொழுது, ஒரு பெரும்பான்மை கூட்டம், ஒரு மௌனமான ஒரு பெரும்பான்மை ஆதரவு குடுக்குறத நீங்க உணர்றீங்கன்றத நான் யோசிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அந்த ஆதரவு எப்படி கிடைக்குதுன்னா அப்படின்னா, ஓகே இவன் ஒரு பாலிடிக்ஸ் இவனும் அதானே பேசுறான். நம்ம இவன ஆதரிச்சுட்டு போலாமேங்கிற ஒரு சாதி மனப்பான்மை, ஒரு மெஜாரிட்டியனா அவங்கள மாத்துது. அப்ப நம்மளுடைய கேம் இதுல என்னவா இருக்கணும்னா, இன்னும் இந்த மார்ஜினலைஸ் கூட எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு, எவ்வளோ சிடுக்குகள் இருக்கு. இன்னும் இது எவ்வளோ லேயரா பேச முடியும். அப்ப அவன் தொட முடியாத இடம். அதாவது நீ என் கூட போட்டிக்கு வந்துருவங்கிற ஒரு பயத்துல நான் சொல்லல. இன்னும் நெறைய கான்ஃப்ளிக்ட் நம்ம பேச, 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 பேச என்ன ஆகும்? தேர் இஸ் அ பிக் மார்க்கெட் கிரியேட் ஆகும் நமக்குள்ள. நெறைய கதைகள் வரும். நெறைய பேர் படங்கள் எடுப்பாங்க. இன்னைக்கு கதைகள் இன்னைக்கு தமிழ் சினிமாக்குள்ள மிகப்பெரிய பஞ்சம் கதைகள் தான். அப்ப என்ன பண்றான்னா, அந்த கதையில லைஃப்ல கான்ஃப்ளிக்ட், பெரிய டிராமட்டிக், பெரிய வயலன்ஸ் யார் லைஃப்ல இருக்குன்னு அவன் தேடும்போது திரும்பி பார்த்தா, "ஓ தூக்குடா தலித் லைஃப்ல இருக்குடா." அப்படின்னு அவங்க அத தே மேனிபுலேட்டிங் தட். நான் அதுக்காக யாரும் அதனால இப்ப இந்த லைஃப் இவங்க தான் எடுக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்க என்ன பண்றோம் அப்ப நம்ம? நம்ம கதைகள நம்ம ஏன் சொல்லாம இவ்வளோ மௌனமா இருக்கோம்? ஒருவர்கிட்ட வாய்ப்பு தேடி அதுக்காக உட்கார்ந்தத தாண்டி, நம்ம கதைகள நம்ம எழுதணும். அதுக்கான மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. நம்மகிட்ட லாங்குவேஜ் இருக்கு, லைஃப் இருக்கு, வட்டார வழக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ரைட் த ஆனந்த் ஒன்ஸ் அகைன் கங்ராச்சுலேஷன் ஃபார் யூ. நெறைய எழுதுங்க. வாழ்த்துக்கள். நான் அந்த நாவல் படிச்ச ஒரு விமர்சன கூட்டம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா, கண்டிப்பா நான் பேசுறேன். நன்றி.